Start. Camera. Action. ஒரு நிமிஷம் மறுபடியுமா? நான் உள்ள போய் மகதூர் அனுப்புறேன். அவர் வந்து உன்னை கூட்டி போவார். அது வரைக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ். பாம்பு மாதிரி எப்பவும் எச்சரிக்கையோட இருக்கீங்களா? என் வாழ்க்கை அந்த மாதிரி. ஆனா எனக்கு இடைஞ்சல் செய்யறவங்களை தான் நான் எதிர்ப்பேன். அத அங்கேயே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேர்? மதன். அழகான பேர். அவலட்சணமான வாழ்க்கை. அதனாலதான் இந்த உலகத்துல அடி எடுத்து வச்சீங்களா? அடி எடுத்து வச்சதோட சரி, அங்கத்துல நான் ஆக மாட்டேன். ஏன்? வசதி இல்லாத ஏழைங்க, வாழ முடியாத கோழைங்க, இப்படிப்பட்டவங்க வயிற்றுக்கு இல்லாம பொழப்புக்காக ஏதோ தப்பு பண்றாங்க. அவங்கள கூட மன்னிச்சிடலாம். ஆனா ஆண்டவனுடைய தயவால சகல வசதிகளும் உள்ளவங்க சில பேருடைய பலகீனத்தை பயன்படுத்தி இப்படி காசு சம்பாதிக்கிறாங்களே, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நடு ரோட்ல வச்சு தூக்கு போடணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா? நீ நல்லா இருக்கணும். நன்றி மதன். தவறான இந்த இடத்துல இருந்து நீங்க தப்பி போகணும்னா தயவு செய்து முதலாளி, அதாவது பெரியவரை பார்க்காமலே போயிடுங்க. பார்த்தா அவரு ஒரு காந்தம். எப்படிப்பட்டவங்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய அபார சக்தி படைச்சவர் அந்த மனிதர். அப்படியா? வெரி குட். அப்ப கண்டிப்பா பார்த்துட்டு தான் போவேன். வேண்டாம் மதன், நான் சொல்றது கேளுங்க. இது ஒரு வழி பாதை. வரத்தான் முடியும், வந்தா போக முடியாது. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்துல நானும் அப்படித்தான் நினைச்சேன். வாழ துடிச்சனா வேறு வழி இல்லாம இதுல நுழைஞ்சேன். கடைசியில இதுதான் பிழைப்புன்னு ஆயிடுச்சு. மதன், கெட்டவங்க எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா நல்லவங்க இப்படித்தான் வாழணும்னு ஒரு சட்டம் இருக்கு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகமும் உதவாக்கரைக்கு உபதேசமும் ஒரே சமயத்தில் நடக்குதா? இல்ல. ஜாக்கிரதை. Come on, Mr. Madan. எப்படி அந்த மலர நெருப்பால சொல்லிய மாட்டாயா?